ஸ்டூடெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி நம்ம பாக்டீரியல் டிசீஸ் பார்த்தோம், வைரல் டிசீஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபங்கல் டிசீஸ். அதை வந்து புரோட்டோசோம் டிசீஸ் பார்த்தோம் முன்னாடி. இப்போ வந்து பார்க்க போகிறது ஃபங்கல் டிசீஸ். அதாவது ஃபங்கை வாஸ் ரெகக்னைஸ்ட் as a causative agent of human disease much earlier than bacteria. அதாவது பாக்டீரியா வந்து மனிதனுக்கு நோயை உண்டாகிறதுக்கு முன்னாடியே எது ஃபங்கஸ் அது வந்து ஹியூமன் பீயிங்க்கு டிசீஸை உண்டாக்கியிருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது ஃபங்கஸ்னால் என்னது? பூஞ்சை நோய்கள் அப்படிம்பாங்க. மனிதனுக்கு வரக்கூடியது. நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா கழுத்து, அப்புறம் வந்து கை இடுக்குகள் இருக்குது பார்த்திங்களா, கக்கம், அப்புறம் தொடை இடுக்கு, இந்த தொடை பகுதி, தொடை இடுக்கு, அப்புறம் முழங்கால் மடிக்கிற பார்த்திங்களா, மடிக்கிற இடம், அதேமாரி விரல் இடைகள், கால் விரல் இடைகள், இந்த மாதிரி கொஞ்சம் வியர்வை தங்கக்கூடிய, அதாவது வியர்வை இருக்கக்கூடிய கொஞ்சம் மிதமான வெப்பம் இருக்கக்கூடிய ஏரியாவில் இந்த பூஞ்சை வந்து பரவறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனுடைய தொற்று, அதனுடைய இன்ஃபெக்ஷன் வந்து ஈஸியாக வந்துடும் அப்படிங்கிறாங்க, ஃபங்கஸினுடைய இன்ஃபெக்ஷன் அப்படின்னு. சரி, இப்போ டெர்மட்டோமைக்கோசிஸ் அப்படிங்கிறது இஸ் ஏ cutaneous infection. It is caused by the fungi belong to the genera Trichophyton, Microsporum and Epitermophyton. ஸோ அதெல்லாம் என்னது? ஃபங்கல் குரூப், ஃபங்கல் ஜீனஸ். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அங்கே கொடுத்துருப்பாங்க வருங்க. இன்ஃபெக்ஷன் வந்து எதனால் வருது? ஃபங்கை நேம்லி என்னென்ன ஃபங்கை வருது? ட்ரைகோபைட்டான்கிற ஃபங்கை, மைக்ரோஸ்போரம், அப்புறம் எபிடெர்மோபைட்டான் அப்படிங்கிற 3 டைப்ஸ் ஆஃப் அந்த ஜெனிரா ஃபங்கஸ் நோய் வந்து நமக்கு ப்ரொடியூஸ் பண்ணுது. இப்போ எப்படி புரோட்டோசோவனில் வந்து பார்த்தோம், பிளாஸ்மோடியம், அதேமாரி நிறைய சொன்னோம் புரோட்டோசோவா டிசீஸில். இதே மாதிரி நமக்கு ஃபங்கையிலையும் பார்த்திங்கன்னா ஒரு 3 டைப்ஸ் ஜெனிரா அது வந்து நமக்கு டிசீஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறது. இதில் ரிங் வார்ம் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் ஃபங்கல் டிசீஸ் இன் ஹியூமன். ரிங் வார்ம்னு என்ன அர்த்தம்? படர் தாமரை அப்படிம்பாங்க. தமிழில் வந்து படர் தாமரை அப்படின்னு சொல்லுவாங்க. மனுஷனுக்கு வரக்கூடியது. பார்க்குறப்ப எப்படி இருக்கும்? உங்களுக்கு ட்ரையாக இருக்கும். அந்த நம்ம உடம்புல வந்து பார்த்திங்கன்னா அந்த கழுத்து பகுதி, கன்னம், அந்த காது, இந்த இடுக்குகள்லாம் சொன்ன பார்த்திங்களா, அங்கனையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த ஃபங்கஸ் இன்ஃபெக்ஷனான இடம் பார்த்திங்கன்னா அந்த தோல் வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும். அப்புறம் வந்து ஸ்கேலி லிசன்ஸ்னால் என்ன அர்த்தம்? அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செதில் மாதிரி இருக்கும். அது புண்கள், செதில் புண்கள் மாதிரி இருக்கும். புண்ணு மாதிரி செதிலாக இருக்கும், வறண்ட இதாக இருக்கும். அதான் என்னுடைய சிம்டம்ஸ், புரியுதுங்களா? நெயில்ஸ் அதேமாரி இங்கே ஸ்கின்னில், அதேமாரி நெயில்ஸ் நகங்கள், இடுக்குகள் அண்டு ஸ்கால்ப் ஆர் த மெயின் சிம்டம்ஸ் ஆஃப் த டிசீஸ். அதேமாரி ஸ்கால்ப்ஸ்னால் என்னது? உங்களுக்கு இந்த தொடை இடுக்குகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அந்த ஏரியாவில் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபங்கஸ் வந்து இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்புறம் ஏன் இது காரணம் என்னென்னா, அந்த ஹீட் அண்டு மாய்ச்சர், அந்த கண்டிஷன், அந்த ஹீட்டு மாய்ச்சர் வந்து அது இந்த ஃபங்கஸுடைய குரோத்துக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்குது. ஸோ மேக்ஸ் தம் டு த்ரைவ் இன் த ஸ்கின் ஃபோல்டுன்னு என்ன அர்த்தம்? நம்ம உடம்புல வந்து எங்கெங்கே தோல் மடிப்பு இருக்குதோ அந்த இடத்துலலாம் இது ஈஸியாக க்ரோத் இருக்கும் அப்படிங்கிறாங்க, புரியுதுங்களா? அண்ட் தோஸ் இன் த brain ஆர் பிட்வீன் த டோஸ்ன்னது அந்த நம்ம கால் இருக்குது பார்த்திங்களா, பாதம், அந்த பாதத்தினுடைய அந்த விரல் இடைகள் இருக்குது பார்த்திங்களா, விரல் இடை பகுதி, அதில் வந்து உங்களுக்கு பார்க்கலாம், புரியுதுங்களா? அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரிங் வார்ம்ஸ் ஆஃப் த ஃபீட், அந்த காலில் இருக்கக்கூடிய அந்த படர் தாமரைக்கு என்ன சொல்கிறாங்க? ஏத்லெட்ஸ் ஃபுட் அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் ஏத்லெட் ஃபுட்ஸ். அதாவது என்ன சொல்லுவாங்க? சேத்துப்புண் அப்படிம்பாங்க, புரியுங்களா? அந்த படர் தாமரைக்கு பேர் சேத்துப்புண் அப்படிம்பாங்க, காலில் இருக்கக்கூடியது, புரியுங்களா? இது வந்து இட் இஸ் காஸ்டு பை டீனியா பீடிஸ்ங்கிற ஒரு ஃபங்கஸ்னால் வரக்கூடியது. இப்போ ரிங் வார்ம்ஸ் அப்படிங்கிறது ஜென்ரலி அக்வயர்ட் ஃப்ரம் சாயில். இந்த படாதாமரை எப்படி சார் வருது அப்படின்னா, ஒன்று சாயிலேருந்து அந்த ஃபங்கஸ் அட்டாக் இருக்கலாம், ஆர் பை யூஸிங் க்ளோத்ஸ், டவல்ஸ் அண்ட் ஹோம் யூஸ்டு பை இன்ஃபெக்டட் பர்சன்ஸ். யாராவது வந்து யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸை போட்டாலும் சரி, ஏன்னா அவங்களுக்கு ஏற்கனவே இந்த ஃபங்கஸ் நோய் இருக்கும், அந்த இன்ஃபெக்ஷனால் அவங்களுக்கு உடம்புல படாதாமரை இருக்கும். அவங்க துணி ட்ரெஸ்ஸை வாங்கி போட்டாலும் சரி, அவங்க யூஸ் பண்ணுற டவல் யூஸ் பண்ணாலும் சரி, சீப்பு, அதேமாரி சீப்பு தலை சீவுறது. ஏன்னா தலையில் அந்த ஃபங்கஸ் இருந்துச்சுன்னு வச்சுக்க, அப்படியே அவங்க சீப்பு மூலமாக அந்த ஃபங்கஸ் வந்து ஸ்ப்ரெட் அவுட் ஆகும், புரியுங்களா? இன்ஃபெக்டட் பர்சன்லேருந்து
வருதுங்கிறாங்க. உங்களுக்கு அந்த பிக்சரில் வந்து பாருங்களேன், தெரியுதா? அந்த ஃபங்கஸ் கன்னத்தில், அந்த கழுத்தில் அப்படி பார்த்திங்கன்னா சொறியாக இருக்கும், பார்த்திங்கன்னா ரஃப்பாக இருக்கும், ட்ரையாக இருக்கும் அந்த ஏரியா மட்டும். இதுதான் வந்து ஃபங்கல் டிசீஸ். புரியுதுங்களா? இது நம்ம முகத்தில் இருக்கிறது. அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா ரிங் வார்ம், இது காலில் வந்து பாருங்கள், இது வந்து என்ன சொல்லுவாங்க, சேத்து புண்ணு அப்படிம்பாங்க. இதுதான் என்னது அத்லெட் ஃபுட்ஸ் அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன சொன்னேன், இதோட இது முடியுது. ஃபங்கல் டிசீஸ் ஓவர், அவ்வளோதான். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து ஹெல்மின்திக் டிசீஸ், அதாவது புழுக்கள் மூலமாக வரக்கூடியது. புழுக்கள் வந்து என்னது நோயை உண்டாக்குதுங்கிறாங்க. அதான் ஹெல்மின்தஸ்னால் புழுக்கள். இதில் ஹெல்மின்தஸ் ஆர் மோஸ்ட்லி எண்டோபாரசைட்டிக் இன் த கட் அண்ட் blood of human beings and cause disease called helminthiasis. அப்படின்னா என்னென்னா, இந்த புழுக்கள் வந்து எண்டோபாரசைட்டிக்னு என்ன தான், நம்ம உடம்புக்குள்ளே வளரக்கூடியது. நம்ம உடம்புக்குள்ளேயும் வந்து எங்கே இருக்குதான், கட்டுன்னு என்னது, குடல். நம்மளுடைய குடல் பகுதி இருக்குது பார்த்திங்களா, குடல், சிறுகுடல், பெருங்குடல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அந்த குடல் பகுதி அண்டு பிளட்டு, ரத்தத்துலேயும் நம்மளுடைய பிளட்லேயுமே என்ன செய்யுமா, அந்த புழு வந்து உயிர் வாழக்கூடியது. அங்கே இருந்துக்கிட்டு என்ன டிசீஸ் உண்டாகணும் தான், இந்த ஹெல்மின்தியாசிஸ் அப்படின்னு டிசீஸை ப்ரொடியூஸ் பண்ணுது. அந்த டிசீஸ் வந்து ஹெல்மின்தியாசிஸ் அப்படிம்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக வந்து 2 கொடுக்குறாங்க. 2 மோஸ்ட் ப்ரிவேலண்ட் ஹெல்மின்த் டிசீஸ். 2 டிசீஸ் இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கப்பா. ஒன்று வந்து எஸ்காரியாசிஸ், இன்னொன்று வந்து ஃபிலேரியாசிஸ். 2 டிசீஸ் பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து எஸ்காரியாசிஸ். ஸோ அதுலேயே இருக்குது எஸ்காரியாசிஸ் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு, எஸ்காரிஸ் அப்படிங்கிறதுல பாதி வந்துடும். அந்த புழுவுக்கு பேர் எஸ்காரிஸ், அதனால தான் அதுக்கு பேர், அந்த புழு பேரே வச்சுட்டாங்க, எஸ்காரியாசிஸ் அப்படின்னு வச்சுட்டாங்க. இப்போ பாருங்கள், அந்த எஸ்காரிஸ் அந்த புழு பாருங்கள், அந்த இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த புழு வந்து மேல் ஃபீமேல் தனித்தனி பாடி தனித்தனியாக இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கிறது மேல், இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு என்னது மேல். கொஞ்சம் லென்த்தியாக இருக்குது பார்த்திங்களா, இது வந்து ஃபீமேல். மேலே மார்க் பண்ணிக்க பார்த்திங்களா. ஸோ அதிலுடைய பார்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கொடுத்துருப்பாங்க பாரு, எக்ஸ்க்ரீஷன் போகிறது, அப்புறம் வந்து இந்த ட்ரை ரேடியேட் மவுத்து, லிம்ப்பு, இந்த பார்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதனுடைய என்டையர் ஸ்ட்ரக்சர்னால் பாருங்கள் அது. அப்போ மேல் வந்து பார்த்திங்கன்னா ஃபீமேலை விட கொஞ்சம் ஷார்ட்டாக தான் இருக்கும். ஸோ அது டிஃப்ரென்ஸ். இந்த எஸ்காரிஸ் மேல் அண்ட் ஃபீமேல் வார்ம் அப்படிங்கிறது எக்ஸாம்பிள் பார்த்துக்க, படத்தை பார்த்துக்குங்க. சரி, இப்போ அந்த எஸ்காரிஸ் இந்த வார்ம் வந்து எப்படி நம்ம உடம்புல இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த எஸ்காரிஸ் இஸ் எ மோனோஜெனிக் பேராசைட். மோனோஜெனிக் பேராசைட்னால் ஒரே ஒரு லிவிங் ஆர்கானிஸுக்குள்ளே தான் உயிர் வாழும். நம்ம புரோட்டோசோவாலாம் பார்த்தோம், பிளாஸ்மோடியம் என்னது, அதுக்கு 2 கோஸ்ட்டு. ஒன்று மேன், ஹியூமன் பீயிங் பிளட், நம்மளுடைய பிளட்டு லிவரில் இருந்துச்சு. இன்னொன்று மஸ்கிட்டோ, அங்கேயும் போய் உயிர் வாழ்ந்துச்சு. ஸோ அதனுடைய லைஃப் சைக்கிளுக்கு 2 பாடி, லிவிங் பாடி தேவைப்பட்டுச்சு. ஆனால் இதுக்கு வந்து இந்த மோனோஜெனிக், ஒரே ஒரு லிவிங் ஆர்கானிஸில் வாழ்கிறது, புரியுதுங்களா, அதான் மோனோஜெனிக். ஸோ அது கோஸ்ட் வந்து ஒரே ஒரு சிங்கிள் கோஸ்ட், புரியுதுங்களா. அதேமாரி செக்ஸுவல் டைமார்ஃபிசம் என்னது, மேல் ஃபீமேல் தனித்தனியாக இருந்தால் அது செக்ஸுவல் டைமார்ஃபிசம். ஸோ இந்த அஸ்காரியாசிஸ் அந்த டிசீஸ் காஸ்டு பை இந்த இண்டஸ்டைனல் எண்டோபாரசைட் கால்டு லும்பிரிகாய்டஸ், அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ். அந்த புழுவுக்கு பேர் என்னது, சயின்டிஃபிக் நேம் வந்து அஸ்காரிஸ் லும்பிரிகாய்டஸ் அப்படிம்பாங்க. காமனாக வந்து அதுக்கு பேர் என்னது, ரவுண்ட் வார்ம் அப்படிம்பாங்க, புரியுதுங்களா. ஸோ இட் இஸ் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ இன்ஜெக்ஷன் ஆஃப் embryonated eggs through contaminated food and water. ஸோ இது எப்படி உள்ள நம்ம உடம்புக்குள்ளே வருதுன்னா, டிரான்ஸ்மிட்டட் த்ரூ இன்ஜெக்ஷன் ஆஃப் எம்ப்ரியோனேட்டட் எக்கு, அதாவது அந்த முட்டை இருக்குது பார்த்திங்களா, அதனுடைய முட்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டு வழியாக கெட்டுப்போன உணவு இருக்குது பார்த்திங்களா, அந்த உணவில் அது இருக்குது. அது என்ன நம்ம சாப்பிட்றப்ப தெரியாது, அது என்ன நம்ம சாப்பாடு வழியாக உள்ளே போயிடுது, புரியுங்களா. தண்ணி, குடிக்கிற தண்ணி, சாப்பிட்ற சாப்பாடு மூலமாக உள்ளே போகுது. குழந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சில்ட்ரன் பிளேயிங் இன் கண்டாமினேட்டட் சாயில், அவங்க வந்து தெருவில் விளையாடுவாங்க, அவங்களுக்கு தெரியாது அந்த மண்ணில் வந்து இந்த வார்ம் என்னுடைய எக்கெல்லாம் இருக்கலாம். ஸோ அந்த எக்கு அங்கே இருக்கிறப்ப கையில் என்ன, அந்த குழந்தைங்க கையில் ஒட்டியிருக்கும், அதை கை கழுவாமல் அப்படி சாப்பிட்டாங்கன்னா
அந்த எக் என்ன கையிலேருந்து மவுத்துக்கு போகும். இல்லாட்டி கையெடுத்து வாயில் வைக்கிறப்ப அந்த எக் எங்கே போதா மவுத்துக்கு போயிடுது அப்படிங்கிறாங்க. புரியுதுங்களா? ஸோ எக் ஃப்ரம் ஹேண்ட் டு மவுத். சில்ட்ரன் பிளேயிங் இன் கண்டாமினேட்டட் சாயில். அடுத்தது சிம்டம்ஸ். என்னுடைய சிம்டம்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க, அதையும் பாருங்கள். இந்த சிம்டம்ஸ் அப்படின்னு பார்த்துட்டோம்னா அப்டாமினல் பெயின், அதாவது அடி வயிறு வந்து வலிக்கிறது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாமிட்டிங், வாந்தி வர்றது. அப்புறம் வந்து ஹெட்டேக்கு, தலைவலி, அனீமியா, இரத்த சோகை. அப்புறம் வந்து இரிட்டபிலிட்டி, எரிச்சல் வர்றது, டயரியா, வயிற்றுப்போக்கு. இதெல்லாம் வந்து என்னுடைய சிம்டம்ஸ். புரியுதுங்களா? அதேமாதிரி ஹெவி இன்ஃபெக்ஷன் கேன் காஸ் நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி அண்ட் சிவியர் அப்டாமினல் பெயின். அதனுடைய சிவியர் இன்ஃபெக்ஷன், அதாவது ஹெவி இன்ஃபெக்ஷன் ஆகிட்டுன்னு வச்சுங்க, சாப்பிட முடியாது, பசிக்காது, சாப்பிட முடியாது. நம்ம அடி வயிறு வந்து ரொம்ப வலிக்கும். புரியுதுங்களா? கடுமையான வயிற்று வலி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா குரோத் வந்து என்ன குறைஞ்சி போயிடும். ஸ்டண்டு குரோத், குழந்தையினுடைய வளர்ச்சி என்ன குறைஞ்சி போயிடும். அண்ட் இட் மே காஸ் என்ட்ரைட்டிஸ், ஹெப்பாட்டிட்டிஸ் அண்டு பிராங்கிட்டிஸ். ஸோ இது மூலமாக என்னென்ன நோய்கள் வருது பார்த்திங்களா? என்ட்ரைட்டிஸ் அப்படின்னா, என்ட்ரைட்டிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு குடல் அலர்ஜி. அப்புறம் ஹெப்பாட்டிட்டிஸ் அப்படின்னா கல்லீரல் அலர்ஜி. அப்புறம் பிராங்கிட்டிஸ் அப்படின்னா மூச்சுக்குழல். ஸோ இந்த 3 பார்ட் வந்து இதில் இன்ஃபெக்ஷனை பாதிக்கப்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ இது வந்து அஸ்காரிஸ். புரியுதுங்களா? அஸ்காரியாசிஸ் அப்படிங்கிற டிசீஸ் எப்படி வருது, அதனுடைய சிம்டம்ஸ் என்ன, எந்த பார்ட்டை வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளேரியாசிஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஈஸியாக ஒன்று சொல்கிறேன். யானைக்கால் வியாதி, வேறு ஒன்றும் இல்லை. கால் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குமா, யானைக்கால் மாதிரி. உங்களுக்கு கீழே பிக்சர் படம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? பிக்சரை காட்ட பாருங்கள். ஒரு கால் எப்படி வீங்கி இருக்குது. ஸோ அதுக்குரிய அந்த வார்ம் சைடில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இதுதான் வந்து யானைக்கால் வியாதி அப்படிம்பாங்க, ஃப்ளேரியாசிஸ். இட் இஸ் காஸ்டு பை ஊச்சேரியா பேங்க்ராப்டி. ஸோ அதை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்முக்கு பேர் என்னது, ஊச்சேரியா பேங்க்ராப்டி அப்படிம்பாங்க. காமனாக வந்து அதுக்கு என்ன வார்ம்னா ஃப்ளேரியல் வார்ம் அப்படிம்பாங்க. அந்த ஃப்ளேரியல் வார்ம்னால தான் அதுக்கு பேர் ஃப்ளேரியாசிஸ் அப்படின்ட்டாங்க. இது எங்கே இருக்குதுன்னா, இது எங்கே நம்ம பாடியில் வந்து இன்ஃபெக்ஷன் பண்ணுறதுன்னா, இட் இஸ் ஃபவுண்ட் இன் த லிம்ப் வெசல்ஸ். அப்படிங்கிறதுனா அந்த நிணநீர், நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா பிளட்டு மாதிரியே ஒரு ஃப்ளூயிட் வந்து ரன்னிங்கில் இருக்கும். அதுக்கு பேர் லிம்ப் அப்படிம்பாங்க. அது போகக்கூடிய அந்த வெசல்ஸ், அதுக்கு பேர் லிம்ப் வெசல்ஸ் அப்படிம்பாங்க. ரத்த குழாய் மாதிரி அது வந்து லிம்ப் வெசல்ஸ். பிளட்டு போகக்கூடிய குழாய் வந்து பிளட் வெசல்னு சொல்கிறோம்ல, அதே மாதிரி இதில் வந்து லிம்ப் வெசல்ஸில். அதேமாதிரி லிம்ப் நோடுங்கிறது அங்கங்கே முடிச்சா இருக்கும். அந்த லிம்ப் வெசல் வந்து அங்கங்கே முடிச்சா இருக்கும். ஸோ அங்கேயும் இருக்கும். இது பாடியில் இருக்குது. அண்ட் தென் ஓச்சேரியா பேங்க்ராப்டி செக்ஸுவலி டைமார்ஃபிக்னு என்ன அர்த்தம், ஆண் பெண், அதாவது மேல் அண்டு ஃபீமேல் அப்படிங்கிற டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா இது விவிபேரஸ் அண்டு டைஜீனிக். அதாவது விவிபேரஸ்னால் குட்டி விடும், குட்டியினும் தன்மை கொண்டது, குட்டி போடுறது, அதாவது முட்டை உள்ளே இருந்து குட்டி போடுறது. அது டைஜீனிக் அப்படிங்கிறது உங்களுக்கு 2 புழுவினோட வாழ்க்கை 2 இடத்துல வந்து இது உயிர் வாழுது. புரியுதுங்களா? இந்த புழு வந்து நம்ம புரோட்டோசோவன் மாதிரி, நம்ம பிளாஸ்மோடியம் மாதிரியே இதில் வந்து அதனுடைய லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகணும்னா 2 ஆர்கானிசம் தேவைப்படுது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதனுடைய உடம்பு, இன்னொன்று வந்து கொசு, கியூலெக்ஸ் கொசு அப்படிங்கிறது ஒன்று, மஸ்கிட்டோ. எப்படி அங்கே வந்து நமக்கு பிளாஸ்மோடியத்துக்கு ஃபீமேல் அனாஃபிலஸ் மஸ்கிட்டோ சொன்னோம்ல, அதே மாதிரி இங்கே ஃபீமேல் கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ அப்படிங்கிறது ஒன்று தான். அந்த டிசீஸை வந்து அதுக்குரிய அந்த ஃப்ளேரியாசிஸ், அந்த வார்ம் இருக்குது பார்த்தீங்களா, ஊச்சேரியா பேங்க்ராப்டி, இதை வந்து டிரான்ஸ்மிட் பண்ணக்கூடிய ஒரு வெக்டாராக வந்து இது இருக்குது, இந்த கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. புரியுதுங்களா? சரி, இப்போ அந்த மஸ்கிட்டோ இருக்குது பார்த்தீங்களா, அமீபியாசிஸ் எல்லாம் முடிஞ்சு பாருங்கள். அடுத்து டைமார்பிக் 2 கோஸ்ட்டு
அப்புறம் இந்த ஃபீமேல் ஃபிலேரியல் வார்ம், இந்த ஃபீமேல் ஃபிலேரியல் வார்ம் இருக்குது பார்த்தீங்களா, give rise to zoonales called microfilarial larva. அந்த ஃபீமேல் ஃபிலேரியல் வார்ம் வந்து அது போடக்கூடிய அந்த குட்டி அதனுடைய அடுத்த அது வாரிசு வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு என்ன சொல்லுவாங்க, மைக்ரோஃபைலேரியா லார்வா அப்படிம்பாங்க. அதுக்கு பேர் மைக்ரோஃபைலேரியா லார்வா அப்படிம்பாங்க. புரியுங்களா? சரி, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த லிம்ப் கிளான்ஸ். லிம்ப் கிளான்ஸுங்கிறது என்னது, நிணநீர் முடிச்சு சொல்லும் பார்த்தீங்களா. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜுவானைல்ஸ் டெவலப் இன்டு அடல்ட்ஸ். அந்த கிளான்ஸ் என்ன அர்த்தம், அந்த சுரப்பிகள் நிணநீர் சுரப்பிகள் இருக்குது பார்த்தீங்களா, லிம்ப் கிளான்ஸில் தான் அந்த யங் ஒன்ஸ் அது என்ன ஆகுது, டெவலப் ஆகுது. அங்கே டெவலப் ஆகி அடல்ட் வார்மாக டெவலப் ஆகுது. புரியுதுங்களா? ஸோ த அக்குமுலேஷன் ஆஃப் வார்ம், அங்கே வந்து அந்த வார்ம் வந்து டெவலப் ஆகிறப்ப என்ன ஆகுதுன்னா 1 2 3 என்னது டெவலப் ஆக அந்த இடம் வந்து என்னது ரொம்ப நெருக்கடி ஆயிரும். ஸோ அது அக்குமுலேஷன் ஆஃப் வார்ம்ஸ், 4-5 புழு வந்து நிறைய வளர என்னது அந்த லிம்பேட்டிக் சிஸ்டம் பிளாக் ஆகுது. இடம் நெருக்கடியில் என்ன ஆயிரும், பிளாக் ஆகும். பிளாக் ஆகிறப்ப என்னென்னா அந்த லிம்ப் அதனுடைய டிரான்ஸ்போர்ட் என்ன ஆகுது, ஸ்டாப் ஆகும். ஸோ அந்த இடம் என்ன ஆகுது உங்களுக்கு, இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிம்ப் நோட்ஸ். அந்த லிம்ப் நோட்ஸில் என்ன ஆகுது, இன்ஃப்ளமேஷன் வீக்கமாகிறது. புரியுதுங்களா? அதுதான் அந்த கால்லாம் வீக்கமாக இருக்கிறது காரணம். ஸோ இன் சம் கேசஸ் த அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிம்ப் வெசல்ஸ் காசஸ் எலிஃபண்டியாசிஸ் ஃபிலேரியாசிஸ் ஆஃப் த லிம்ஸ் ஸ்க்ரூட்டம் அண்ட் மெமரி கிளான்ஸ். அதாவது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிளாக்கேஜ் வருது பார்த்திங்களா, அப்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லிம்ப் வெசல்ஸ். அப்ஸ்ட்ரக்ஷன் என்னது, பிளாக்கேஜ். ஸோ இது என்னத்துக்கு ரிசல்ட்டிங் என்ன ஆகுன்னா, எலிஃபெண்டாசிஸ்ன்னு என்ன அர்த்தம், யானைக்கால் வியாதியாக வர்றதுன்னு சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுதான். கால்கள், அப்புறம் விதைப்பை, ஸ்க்ரூட்டம்னு என்ன அர்த்தம், விதைப்பை. டெஸ்டிஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த விதைப்பை. அப்புறம் வந்து மெமரி கிளான்ஸ், பால் சுரப்பிகள். இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா யானைக்கால் நோயை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க, அதாவது வீக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. புரியுங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு என்ன டிசீஸு, ஹெல்மின்த்திக் டிசீஸ். புரியுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அடுத்த டாபிக் பார்ப்போம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.